சுருக்குகம் கொடுத்தே இப்படி ஒரு சம் கொடுத்தாங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம்ப்பா. கீழே ஒரு 5 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்னங்க இருக்குன்னா அடுக்குகள் விதி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏயின் அடுக்கு 0 அப்படின்னா இதன் ஆன்சர் என்ன வரும்னா 1. சரியா? அடுத்து அடுக்குகள் மைனஸில் இருந்துச்சுன்னா ஏயின் அடுக்கு மைனஸ் எம் இருந்துச்சுன்னா அது நம்ம என்னதுன்னா A1/ஏயின் அடுக்கு எம் அதை தலைகீழாக திருப்பி எழுதணும். அப்போ நான் அடுக்கு மைனஸ் வரும்போது நமக்கு ப்ளஸில் மாறிடும். சரிங்க பார்க்க. இப்போ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா வெளியே அடுக்கு 0 இருக்குது. அப்புறம் நம்ம ஏயின் அடுக்கு 0 = 1. இதனுடைய ஆன்சர் நமக்கு 1 வரப்போகுது. 1 பெருக்கல் இங்கே என்ன இருக்குது அடுக்கு பார்த்தோம்னா 4 அடுக்கு -1. அடுக்கு மைனஸில் நமக்கு இருக்கக்கூடாது, ப்ளஸில் இருக்கும். அப்போ நான் மாற்ற போகிறோம் 1/4 அடுக்கு 1 இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்த அடையாளம் ப்ளஸ் 4 அடுக்கு -2 இருக்கா, அப்போ நான் 1/4 அடுக்கு 2. அடுத்து கூட்டல் 4 அடுக்கு -3 இருக்குது, அது நம்ம என்ன செய்வோம் 1/4 அடுக்கு -3 +3 மாறிடும். ஓகேப்பா. இப்போ இங்கே அடுக்கு நமக்கு என்ன இருக்குது 1 தான் இருக்குது. அது போட்டால் ஒன்று தான், போடாட்டா ஒன்று தான். இப்போ இது 1 நம்ம இது கூட பெருக்கும்போது என்ன வரப்போது ஆன்சர் 1 தான் வருது. அதனால் போட வேணாம். இப்போ இதுக்கு நம்ம பின்னங்கள் நமக்கு கூட்டல் பகுதி எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நாம் பகுதி சமப்படுத்துறதுக்கு மீச்சமாக பார்ப்போம். இப்போ இங்கே 4 அடுக்கு 1 2 3 இருக்கா. இப்போ இதில் அடுக்கு எது பெரியதாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். 4 அடுக்கு 3. அப்போ இங்கே ஏற்கனவே 4 அடுக்கு 1 இருக்குன்னு எத்தனை வரணும் 4 அடுக்கு 2 கூட்டல் 4 அடுக்கு இங்கே 1 கூட்டல் இங்கே ஏற்கனவே நமக்கு இருக்குது. அப்படின்னா இது 1 மட்டும் போட்டோம். இப்போ 4 அடுக்கு 2 என்ன வரும் 16 + 4 + 1 பை 4 அடுக்கு 3 4 என்ன பண்ணணும் 3 தடவை போடணும். நாங்கள் 16 நாங்கள் 64. இப்போ இது 2 கூட்டுங்கப்பா 20 21/64. அப்புறம் நமக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது பார்த்தோம்னா எதில் வருது சி ஆப்ஷன் வருது. ஓகே, தேங்க்யூப்பா.